இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. மருத்துவர்களுக்கு நோயாளிக்கு சரியான அணுகுமுறை இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதுதான் சொன்னேன். நீங்க இந்த திராவிட ஸ்டாக் பத்திரிகைலாம் இருக்கீங்கல்ல, அதாவது அறிவாலயம் இன்ஸ்பயர்டு, நீங்க டாக்டர் மீது குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள். அதுதான் வேண்டாம். அணுகுமுறை இல்லை அப்படின்னு கேட்கிறோம். நீங்க அதுக்கான திராவிட பத்திரிகை அனாவசியமா பேசாதீங்க. ஐ வில் கால் இட் ஆஃப். உங்க ஒரு ஆள் ஒழுக்கக்கேடான நடவடிக்கையால் ஒரு பத்திரிகையாளர் கூட அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நான் சொல்றேன், மருத்துவர் மீது தேவையான மருத்துவர் இருக்கணும்னா அது யார் செய்யணும்? ஹெல்த் மினிஸ்டர். நீங்க பொதுமக்கள் தான். இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. பொதுமக்கள் இந்த போராட்டத்துக்கு காரணமா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அவங்களோட உறவினர்கள் இதை கேள்வியா கேட்கிறாங்க. இல்ல, அதுக்குதான் நான் சொல்லிட்டேனே. இந்த டாக்டர் தாக்கப்படும் சம்பவம் நடைபெறாமல் இருந்திருக்குமானால் இந்த போராட்டம் நடந்திருக்காது. இந்த துர்பாக்கியமான சம்பவம் நடந்திருக்காது. அதுக்கு யார் காரணம்? மா சுப்பிரமணியம் காரணம், ஸ்டாலின் காரணம், உதயநிதி காரணம். நீங்க உங்க சர்க்கார் சரியா செயல்படல. ஒரு டாக்டர் தாக்கப்பட்டிருக்கார், அதனால போராட்டம், அதனால அந்த துரதிருஷ்டமான சம்பவம். புரியுதா? அதை புரிஞ்சுக்கணும்னா அதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போனோம். ஒரு திறமையற்ற மோசமான மக்கள் விரோத அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கத்தினால்தான் இந்த மாதிரியானதான் நடக்குது அப்படிங்கறத தயவு பண்ணி நீங்க சொல்லுங்க. டோன்ட் ஆர்கியூ வித் மீ. ஓகே, தேங்க்யூ. அந்த பையன் பையன் டாக்டர் தனிப்பட்ட காரணம் போதல ஆயுதத்தோட பாத்திரத்துல அவர் அதாவது ஒரு டாக்டரை தாக்கின ஒரு சமூக விரோதிக்கு எதிராக விரோதிக்கு ஆதரவா பேசாதீங்க. சூழ்நிலை இருந்தா don't become an urban Naxal and support the criminal. ஏன்னா வீட்டில இருந்தே அவரை டாக்டரை கொலை செய்யணும்னு வீட்டில இருந்தே கத்தி எடுத்து வந்திருக்கிற நபருக்கு நீங்க எல்லாம் ஆதரவா இருப்பீங்களா? உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க அதுக்காக அருவாள் எடுத்து வெட்டுவாரா? இல்ல, அதுக்கு அருவாள் எடுத்து வெட்டுவாரா? அது நியாயப்பட்டவர்களா? ஊடகம் பொறுப்போட செயல்படுறீங்களா? அவ்வளவுதான்.